Hi students, this is Gopi Maths. Today we are going to learn trigonometry important formulas. So the trigonometry important formulas பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th 11th 12th இந்த 3 கிளாஸஸ்லையும் இந்த ஃபார்முலாஸ் ரிப்பீட்டடாக வரும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபார்முலாஸ் என்ன பண்ணுவோம், மக்கப் பண்ணுவோம். அப்படி மக்கப் பண்ணி சம்டைம்ஸ் எக்ஸாம் டைமில் மறந்துடும். இன்னைக்கு மக்கப் பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண மறந்துடும். ஸோ இந்த மாதிரி மக்கப் பண்ணாவே சீக்கிரம் மறந்துடும். இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணலாம். எக்ஸாம் டைமில் மறந்தாலும் அந்த ஒரு வேர்டை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலான்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனிஸ், காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடெனிஸ், டான் தீட்டா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இந்த மாதிரி 6 வேல்யூஸும் வந்து ஒரே வேர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடக்க போகிறோம். ஸோ அது என்ன வேர்டு அப்படின்னா பாருங்க, எழுதுறேன். அது என்ன வேர்டு அப்படின்னா இங்க எழுதுற பாருங்க, ஓ எஸ் ஹெச் ஏ சி ஹெச் ஓ டி ஏ. தட் இஸ் இதுக்கு பேர் என்ன, ஓஷா சோட்டா. ஓஷா சோட்டா. இந்த ஓஷா சோட்டா இந்த ஒரு வேர்டை வச்சு இந்த 6 ஃபார்முலாஸை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம். எக்ஸாம் டைம்ல மறந்தா கூட இந்த ஒரு வேர்டை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஸோ எப்படி சார் இந்த ஒரு வேர்டில் நம்ம 6 ஃபார்முலாஸை பண்ணலாம்னா ஈஸியா பண்ணலாம். பாருங்க, இப்போ எஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா சைன் தீட்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் சைன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் எஸ் என்ன இருக்கு பாருங்க, ஓ மீன்ஸ் ஆப்போசிட். ஓ மீன்ஸ் ஆப்போசிட் சைடு பை ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் எஸ் ஹைபோடெனஸ். ஹெச் மீன்ஸ் ஹைபோடெனஸ். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ பாருங்க, சி, இப்போ சின்னு எடுக்கிறேன். சி பார்த்தீங்கன்னா சி மீன்ஸ் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் சி என்ன இருக்கு பாருங்க, அட்ஜசன்ட் பை ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் சி ஹைபோடெனஸ். இப்போ பாருங்க, டி எடுக்கிறேன். டி மீன்ஸ் டான் தீட்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் டி ஆப்போசிட், right hand side of T adjacent side. இப்போ பாருங்க, sin theta, cos theta, tan theta இது மூணுமே நம்ம முடிச்சிட்டோம். இந்த 3 வச்சு நம்ம அடுத்த 3 என்ன பண்ண போறோம், நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அடுத்த 3 எப்படின்னா cosecant, secant, cot theta. இது மூணுத்தையும் என்ன பண்ண போறோம், நம்ம கொண்டு வர போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, சைனோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் அப்படின்னா cosecant. சைன் ரெசிப்ரோக்கல் கொசிகன். அப்ப இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலா பண்ணீங்க அப்படின்னா ஹைபோடெனஸ் பை ஆப்போசிட் சைடு. அதே போல காசோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்னா சீக்கன். காஸ் ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா டினாமினேட்டர்ல இருக்க ஹைபோடெனஸ் நியூமரேட்டருக்கு வந்துடும். நியூமரேட்டர்ல இருக்கிற அட்ஜசன்ட் சைடு டினாமினேட்டருக்கு வந்துடும். லாஸ்ட் நம்ம பார்க்க போறோம் டான் தீட்டா. டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. டான் தீட்டா ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. காட் தீட்டா பார்த்தீங்கன்னா இது டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற அட்ஜசன்ட் சைடு நியூமரேட்டருக்கு வந்துடும். நியூமரேட்டருக்கு வந்தா அட்ஜசன்ட், நியூமரேட்டர்ல இருக்க ஆப்போசிட் டினாமினேட்டருக்கு வரும். தட் இஸ் ஆப்போசிட் சைடு. இப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு வேர்ட் ஓஷா சோட்டா. எங்க சொல்லுங்க பார்ப்போம், ஓஷா சோட்டா. இந்த ஓஷா சோட்டா வச்சு இந்த 6 ஃபார்முலாஸ் நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், மெமரைஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்ல மறந்தாலும் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.